மனிதர்கள் விங்கிரிய பகுதி பண்ணையொன்றில் கோழிகள் உயிரிழந்தமைக்கு பண்ணையில் பரவிய வைரஸே காரணம் என கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் தெரிவிக்கின்றது. இது பறவை காய்ச்சல் வரை தீவிரமடையக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். எனினும் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அதனை முற்றாக கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். பெங்கிரிய பிரதேசத்தில் முட்டை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்ற பண்ணையொன்றில் பெரும் எண்ணிக்கையிலான கோழிகள் கடந்த சில தினங்களாக உயிரிழந்து வந்தமை பதிவாகியது. இதனையடுத்து கோழிகளின் இரத்த மாதிரியை பெற்று தேவையான பரிசோதனைகளை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் மேற்கொண்டது. காலப்போக்கில் வைரஸின் தாக்கத்தினால் மாற்றம் ஏற்படலாம். எனினும் உரிய காலப்பகுதியை நிச்சயமாக கூற முடியாது. நீண்ட காலத்தின் பின்னர் அந்த வைரஸ் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்துவதாக, அதாவது சாதாரண மொழி வழக்கில் கூறுவதாயின் பறவை காய்ச்சலாக மாற்றமடையலாம். எனினும் அவ்வாறு கூறப்படும் வைரஸ் இரத்த மாதிரியில் காணப்படவில்லை என்பதை இது காலை நாம் கண்டறிந்தோம். பிரித்தானியாவில் உள்ள ஆய்வுக்கூடம் ஒன்றுக்கும் நாம் இந்த மாதிரிகளை அனுப்பி வைத்துள்ளோம். சுமார் 5000க்கும் மேற்பட்ட கோழிகள் உள்ள இந்த பண்ணையிலிருந்து அவற்றின் முட்டைகள் மற்றும் கழிவுகள் வெளியேற்றும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் H5N2 அந்த வைரஸ் தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பண்ணையில் இப்போது கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்படவில்லை. அங்குள்ள அனைத்து கால்நடைகளும் அழிக்கப்படும். அவ்வாறாயின் நமக்கு சந்தேகம் ஏற்பட மாட்டாது. இதன் பொருட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பண்ணைக்குள் நுழைவதற்கு எவருக்கும் இடமளிக்க வேண்டாம் என நாம் அறிவுறுத்தியுள்ளோம். குறித்த பண்ணைக்கு அருகிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சகல பண்ணைகளிலும் உள்ள கோழிகளின் இரத்த மாதிரிகளை பெற்று ஏற்கனவே பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையின் கீழ் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகின்றதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். மனுஷன்ට බලපාන වෛරසය බලපාන විදිහට එන්න පුළුවන්, වෙනස් වෙන්න පුළුවන්. මොකද மனிதர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வைரஸ் வேறு விதமாக காணப்படலாம். காலப்போக்கில் சாதாரண வைரஸில் மாற்றம் ஏற்படலாம். அவ்வாறு ஏற்படுகின்ற பட்சத்தில் அது மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மரபணு ரீதியாக மாற்றமடையும் தன்மை வைரஸுக்கு உள்ளது. அவ்வாறு ஏற்படலாம் என்பதனாலேயே நாம் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். இத்தகைய வைரஸ் நிலைமையானது முதற் தடவையாக பதிவாகிய போதிலும் பறவை காய்ச்சலுக்கான வைரஸ் கடந்த பல சந்தர்ப்பங்களில் உலக நாடுகள் பலவற்றில் பதிவாகியுள்ளது. இதேவேளை மனித உயிரிழப்புகளும் பதிவாகியதுடன் இந்த வைரஸ் நிலைமைகளின் போது அவ்வாறு பதிவாகிய பண்ணைகளில் உள்ள அனைத்து கால்நடைகளையும் அழித்துவிட அந்தந்த நாடுகள் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.